சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கியமான அமைச்சர்களது பதவி பறிப்பு. இதற்கு என்ன காரணம்? 2026 சட்டசபை தேர்தலில் வாய்ப்புகள் மீண்டும் வழங்கப்படாது என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வெளியாகி வருகிறது. இதை பற்றியான முழுமையான தகவலை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். 2021 சட்டசபை தேர்தல் கடந்த 10 ஆண்டுகளாக திமுக அரியணை ஏற முடியாமல் இருந்தது. கடைசியாக திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களிடம் சந்தித்து ஒட்டுமொத்த வரவேற்பையும் பெற்று திமுக அரியணையை கைப்பற்றியது. 2021 சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றியடைந்ததற்கு காரணமே அவர்கள் சொன்ன வாக்குறுதி தான். ஆனால் அதை முழுமையாக நிறைவேற்றவில்லை. கிட்டத்தட்ட 50% கூட நிறைவேற்றவில்லை என்ற குற்றச்சாட்டையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருந்தார். இரண்டாவதாக, திமுகவின் அமைச்சர்களது சொத்துக்களும் எம்எல்ஏக்களது சொத்துக்களும் 2021 விட பல மடங்கு உயர்ந்துள்ளது என்றும் இதற்கெல்லாம் காரணம் ஸ்டாலின் தான் என்றும் மீண்டும் இவர்களுக்கா உங்களது ஓட்டுக்கள் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு முடிவு ஒன்றை எடுத்துள்ளார். அதாவது, அமலாக்கத்துறை அதிகாரிகள் யாரெல்லாம் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு 2026 சட்டசபை தேர்தலில் வாய்ப்புகள் வழங்க வேண்டாம், அவர்களுக்கு பதிலாக இளைஞர்களுக்கு வாய்ப்புகளை வழங்குவோம். ஏனென்றால் வருகின்ற அரசியல் மாற்றம் என்பது இளைஞர்களுக்கான போட்டிதான் என்பதையும் 2026 சட்டசபை தேர்தலில் யாரெல்லாம் இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டார் என்ற தகவலை நம்முடைய செய்தி தொடர்பாளரிடம் இருந்து கேட்டபொழுது துரைமுருகன், KN நேரு, பெரியசாமி, பொன்முடி போன்றவர்களுக்கும் செந்தில் பாலாஜி போன்றவர்களுக்கும் வாய்ப்புகள் வழங்கப்படாது, அவர்களது அமைச்சர் பதவி பறிக்கப்படும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனால் கிட்டத்தட்ட கலைஞர் காலத்திலிருந்து அரசியலில் பயணித்து கொண்டிருக்கின்ற துரைமுருகன் அவர்களுக்கும் வாய்ப்புகள் வழங்கப்படாதா என்று கேட்டால் நிச்சயமாக அவருக்கும் வாய்ப்புகள் வழங்கப்படாது. அவரது உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவர் அரசியல் ஆலோசகராக இருக்கலாமே தவிர அவருக்கு மீண்டும் எம்எல்ஏ வேட்பாளர் பதவி கிடையாது என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இன்னும் 9 மாதங்கள் தான் இருக்கிறது. தமிழகத்தில் பரவலாக தற்பொழுது வரை திமுகவிற்கு எதிரான கருத்துக்கள் தான் சமூக வலைதளங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. 2026 சட்டசபை தேர்தல் என்பது 4 முனை போட்டி, அதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. திமுக கூட்டணி தான் அதிகமான கட்சிகள் இடம்பெற்று இருக்கிறது. இருந்த போதிலும் 2011 அதே நிலைமைதான், கூட்டணி அதிகமாக இருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் திமுக டெபாசிட்டை இழந்து எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்கக்கூடிய நிலைமையும் உருவானது. அதேபோல்தான் 2026 சட்டசபை தேர்தலிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக ஒவ்வொரு ஓட்டுகளும் அதிமுகவின் கூட்டணிக்கோ அல்லது தமிழக வெற்றி கழகத்திற்கோ